Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes crafts ல இருந்து glue gun hacks தான் பார்க்க போறோம். 5 glue gun hacks from 5 minutes crafts தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. So, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஹேக்கே வந்து ஃபோன் ஸ்டாண்ட் செய்கிற ஹேக் தான். இந்த க்ளூ கன் வச்சே வந்து நம்ம ஒரு ஃபோன் ஸ்டாண்டே செஞ்சிடலாம். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி தோணவே இல்லை. ஏன்னா ஃபோன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நம்ம அது ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். A few moments later. One eternity later. One hour later. ஸோ நம்மளோட ஃபோன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது ரொம்ப சப்பையாக இருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஈஸியாக எடுக்க வந்துடும் அப்படின்ட்டு. பட் அலுமினியம் ஃபாயிலேருந்து சுத்தமாக வரவே இல்லை. அதனால நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயிலில் சுத்தமாக ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக டேபிள் அந்த மாதிரிலேயே வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். அது ஈஸியாக வந்துருச்சு அலுமினியம் ஃபாயிலை விட. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ராப் வச்சு பாருங்கள் உங்களுக்கு எதில் ஈஸியாக எடுக்க வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நிற்கிது. ஆனால் வந்து இந்த மாதிரி அடியில் வந்து கொஞ்சம் வளைஞ்சிக்குது, தாங்க மாட்டேங்குது வெயிட்டு. ஆனால் நிற்கிது, கண்டிப்பாக இது வந்து நிற்கிது. இதோ பாருங்கள், சூப்பராக நிற்கிது. இந்த ஹேக் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த லைட்டாக இப்படி வளைஞ்சிட்டு, இந்த 2 சைடுமே வந்து லைட்டாக வளைஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து நம்ம 9 out of 10 கொடுத்துல. இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து ஒரு போர்ட்டபிள் க்ளூ கன் மாதிரி சொல்லியிருக்காங்க. மேட்ச் பாக்ஸில் கொஞ்சோண்டு அந்த க்ளூ வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து அந்த மேட்ச் பாக்ஸை லைட்டாக அப்படி உரசி அப்படி ஃபயர் ஆக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த க்ளூ லைட்டாக உருகி நமக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் வந்து போர்ட்டபிள் க்ளூ கன்னாக மாறிடுது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஹேக் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் ஆச்சுன்னா. நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்காது. நம்ம எல்லாத்துலேயும் போய் அந்த ப்ளக் பாயிண்ட்டை சொருவி உட்காந்து அந்த ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை.
ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட மேட்ச் ஸ்டிக் வந்து ரெடி ஆயிடுச்சு க்ளூவோட. இப்போ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தெரியுமான்னு தெரியல, பார்ப்போம். இல்லையா? ஓ மை காட், சூப்பர். இது வந்து ஹீட் ஆயிடுச்சு டக்குன்னு, ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் கூட இல்லைல்ல, அதுக்குள்ளேயே வந்து இது நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து இந்த க்ளூ கன்னை வந்து ப்ளக் பாயிண்ட்டில் சொருவி ஹீட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகுது இது ஹீட் ஆகிறதுக்கு. ஒரு சூப்பரான டீல் இது. கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து நம்ம 100 கொடுத்துடலாம். 10க்கு 100 கொடுத்துடலான்னா பார்த்துக்கோங்க இது எவ்வளோ சூப்பரான ஹேக்குன்னு. நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஹேக்கு. நீங்கள் எங்கே வெளியே போகணும் அப்படின்னாலும் இந்த ஹேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் செய்கிற ஹேக். ஸோ இந்த ஹேக் வந்து வந்தாலுமே வந்து அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாலாம் இருக்காது. எனக்கு தெரியல இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றது. ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். A few moments later. One eternity later. நம்மளோட ரப்பர் பேண்ட் வந்து வந்திருக்கு. ஆனால் ரப்பர் பேண்ட் மாதிரியே வரல. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ரப்பர் பேண்ட் தான் செஞ்சேன். இது வந்து நம்ம 5 minutes கிராஃப்ட்ஸில் பார்த்த மாதிரி அப்படியே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி வந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப தின்னாக இருக்குது. மேபி நான் ரொம்ப தின்னாக அந்த லைன் போட்டதுனால கூட இருக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாலாம் இல்லை. நம்ம ஓகே ஏன் தப்பு தான், நான் அதை பிடிச்சிட்டேன். நம்ம வந்து இதை ஃப்ளெக்சிபிளாக பிரிக்கலாம் முடியாது. ஸோ இது எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல். ஓகே இது வந்து ரொம்ப தின்னாயிடுச்சு. அப்படின்ட்டு நான் செகண்ட் ட்ரையலாக ரொம்ப திக்காக போடணும் அப்படின்றதுக்காக இந்த ரெட் கலர் வந்து ட்ரை பண்ணேன். பட் இது வந்து நம்ம இதுவே வந்து பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து இது கொடுத்துச்சு. ரொம்ப கேவலமாக வந்துச்சு. இது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியே தெரியல ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து இந்த ஹேக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. அப்படியே ஒர்க் ஆனாலுமே இதை வந்து நம்ம ரப்பர் பேண்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹேக்கு நான் வந்து 2 out of 10 தான் கொடுப்பேன். இப்போ நம்ம 4th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட 4th ஹேக் வந்து ஒரு எரேசர் செய்கிற ஹேக்கு. க்ளூ கன் வச்சு எரேசர்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹேக்கு. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஓகே, நம்மளோட எரேசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தெரியும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், தலைகீழ தெரியுது. அழியுதா இல்லையா எனக்கே தெரியலையே. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஓகே, ஓரளவு போயிருக்கு ஆக்சுவலி. ஓகே, போகுது, நல்லாவே போகுது. சூப்பர் சூப்பர், செம்மையாக ஒர்க் ஆகுது. ஆனால் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பென்சிலில் எழுதிட்டு இங்க் எரேசர் வச்சு அழிச்சோன்னா அந்த பேப்பரில் இருக்க அந்த மேலே இருக்க லேயர் வந்து லைட்டாக சொரசொரன்னு ஆயிடும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒர்க் ஆகுது. எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து இதை எரேசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேக்குமே வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம 5th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட 5th ஹேக் வந்து ஒரு ஃபோன் கேஸ் செய்கிற ஹேக்கு. ஸோ இந்த ஹேக்கை வந்து பார்த்ததும் நான் ரொம்பவே இதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். கண்டிப்பாக இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம்னு நினைக்கிறேன். சரியாக வரல அப்படின்னா நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஃபோன் கேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்படி திருப்பி போடணும். சூப்பராக இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட் வித் ப்ளூ கலர் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மளே செஞ்சுருக்கோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஹேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பண்ணேன், சரியாக வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பட் செம்ம சூப்பர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வந்திருக்கு இந்த ஹேக்கு. ஸோ எனக்கு இந்த ஹேக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப பொறுமை வேணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours ஆச்சு இதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. ஸோ டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படியே உட்காந்து இதை பண்ணால் மட்டுமே இது வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ண முடியும். ஆனால் அவுட்கம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த ஹேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பொறுமை இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது சொதப்பிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு நல்லா வந்துச்சா, உங்களோட ஃபோன் கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 5 ஹேக்குமே முடிஞ்சிருச்சு. இந்த 5 ஹேக்லேயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹேக் அப்படின்னா இந்த ஹேக் தான் நான் சொல்வேன். எனக்கு ரொம்ப நல்லா வந்த ஹேக்குமே இது தான். ஸோ இந்த ஹேக் தான் என்னோடய ஃபேவரட். உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட 5 க்ளூகன் ஹேக்ஸுமே ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஒன்று தான் வந்து சரியாக வராத மாதிரி இருந்துச்சு, அதுவும் அந்த ரப்பர் பேண்ட் ஹேக்கு. மேபி உங்களுக்கு நல்லா வரலாம். உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு நல்லா வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி என்னென்னலாம் வீடியோஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் வந்து சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.